பெத்த குழந்தைய கொண்டுட்டு கள்ளக்காதலனோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச தாய் 2020 தான் இந்த விஷயம் நடக்குது. சரண்யா அண்ட் பிரவீன் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, வியான். வியான் வளரும் போதே பிரவீனுக்கும் சரண்யாக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அதாவது சரண்யா ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கதா பிரவீன் சொல்றாங்க. பிரவீன் என் மேல சந்தேகப்படுறான் அப்படின்னு சரண்யா சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் பெருசாகவும் சரண்யா வந்துட்டு தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. 2020 பிப்ரவரி 16 சரண்யா பிரவீனுக்கு கால் பண்ணி நீ வீட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேர் வாழலாம், எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி பிரவீனும் சரண்யாவோட வீட்டுக்கு வராங்க. பட் அன்னைக்கு நைட் சந்தோஷமா வர்றாங்க. பிப்ரவரி 17 பிரவீன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என் குழந்தைய காணோம், வயசு 1.5 ஆச்சு, எங்க போச்சுன்னு தெரியல, நைட் என் கூட தான் தூங்குனா, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் போலீஸ் தான் அந்த குழந்தையோட பாடிய கடல்ல கற்களுக்கு அடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப சந்தேகம் யார் மேல போகும்? தாய் மேலதான் போகும். ஏன்னா குழந்தை தாய்க்கு தெரியாம எங்கேயுமே போக போறது கிடையாது. தாய்கிட்ட கேட்கும்போது ஆமாங்க நான் தான் கொன்னு கடல்ல தூக்கி வீசிட்டேன், நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அதாவது பிரவீனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நித்தினா நான் லவ் பண்றேன், அவன் கூட வாழறதுக்காக தான் இதை பண்ணேன், இந்த குழந்தைய கொன்னுட்டு அந்த பையன் புருஷன் மேல போட்டுட்டு நான் வாழணும்னு நினைச்சேன், அதனாலதான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.